அதுலேருந்து வெளியே வர முடியும். உங்களுக்கு நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ண வைக்கிற சிச்சுவேஷன் வந்து வெளியே வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணாதீங்க. வாட் எவர் இட் இஸ், இல்லைனா நான் சொன்ன அந்த விஷயங்கள், மூவ் யுவர் பாடி ஃபார் 45 minutes, சேஞ்சஸ் த கெமிஸ்ட்ரி இன் யுவர் பிரெயின். இல்லை பேசுங்க, மனசை விட்டு பேச பழகுங்க. பெற்றோர்கள்கிட்டயோ நண்பர்கள்கிட்டயோ அண்ணன் தங்கச்சி யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்சவர்கிட்ட பேசி பழங்க. ப்ளீஸ் டோன்ட் கில் யுவர் செல்ஃப். அதாவது தனிமையினால உயிரோட வாழ்ந்துக்கிட்டே இறந்து போகிற ஒரு மனிதர் ஆகிட வேண்டாம் நண்பர்களே. என்னோட சின்ன கருத்து. ஓகே, நீங்கள் மூவ் யுவர் பாடி அண்ட் லிசன் டு குட் பீப்புள் டாக். நல்ல விஷயங்கள் பாருங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு தீஸ் டேஸ் டு லேர்ன் டு கற்றுக்கிறதுக்கு. நம்மளை முன்னேற்ற பாதையில் நோக்கி கொண்டு போகிற விஷயங்கள் பண்ணாலே, நம்ம மனுஷனா முன்னேறணும்னு நினச்ச விஷயங்கள் பண்ணாலே, நம்மளை வளர்த்துக்கணும்னு நினைச்ச விஷயங்கள் பண்ணாலே, இந்த லோன்லினஸ் தனிமை ஃபீலிங் வந்து தன்னை போல போகும். உடனே போகணும்னு சொல்ல மாட்டேன், பட் காலப்போக்கில் போயிடும். என்ன நம்புங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் டோன்ட் வரி, யூல் பி ஃபைன். இதுவும் கடந்து போகும். நான் எப்படி சொல்ற மாதிரி வாழ்க்கை வந்து ஒரு அழகான ஒரு விஷயம். லெட்ஸ் நாட் வேஸ்ட் இட்.